ஹலோ, இன்றைக்கி நைட்டுக்கு டிஃபன் எங்கள் வீட்டில் பன்னீர் பரோட்டா. எல்லோரும் ஆலு பரோட்டா சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி பன்னீர் பரோட்டா. பன்னீர் சீவி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா. ஆல்ரெடி கோதுமை மாவில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கையில் ஒட்டவே மாட்டேக்கு. ஒன்றுமே போட வேண்டாம், வெறும் தண்ணியும் உப்பும் போட்டு தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா. இப்போது இதை தாளிக்க போகிறோம். சட்டி காஞ்சிச்சு, காயும் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, கொஞ்சம் சீரகம், சோம்பு, கடுகுலாம் பொரிஞ்சிச்சு. கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போது வெங்காயம் போடுவோம். வெங்காயம், மல்லியில், பச்சை மிளகாய் போட்டுட்டு ஃப்ரை பண்ணுவோம். மஞ்சள் பொடி, கறி மசாலா, கொஞ்சம் வீட்டில் ரெடி பண்ண 65 மசாலா, கொஞ்சம் சால்ட்டு. எனக்கு ஸ்பூன் அளவுலாம் தெரியாது, கையளவு தான். இப்போ இதை போட்டுருவோம், பன்னீர் போட்டுருவோம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து. பன்னீர் ரெடி. ஒரு 5 நிமிஷம் ரெடி இருக்கட்டும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பரோட்டாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல. இப்போது இப்படி இந்த மாதிரி கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு இதேமாரி உருளைக்கிழங்குல தான் பண்ணுவோம். உருளைக்கிழங்கு மட்டும் பண்ண முடியாது, பண்ணலாம்ல. இதேமாரி பன்னீரையும் பண்ணலாம். முட்டைக்கோசையும் சீவி முட்டைக்கோசுலையும் இதேமாரி பண்ணலாம். முட்டைக்கோசு மட்டும், மற்ற எல்லா காயும் வெஜிடபிள் ஃபுல்லாக பொடிசாக நறுக்கி நல்லா வேக வச்சு மொழிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சோண்டு மாவு போட்டுட்டு இப்போது பரோட்டா பண்ணுவோம். பிதுங்கி வராமல் பார்த்துக்கணும். மெதுவாக கொஞ்சம் மெல்லிசாகவும் மெதுவாக பண்ணணும். ஏன்னா பன்னீரை நல்லா மவிச்சு வச்சுருக்கும் போது நல்லா இது பண்ணி வச்சுருக்கனால நம்மளுக்கு உருட்டுறதுக்கு நல்லா வரும். ஆயில் போட்டு இதே பட்டர் நெய் போட்டால் சூப்பராக இருக்கும். அந்த பட்டர் கிடையாது, அதனால் ஆயில் போடுறேன். பட்டர் போட்டால் நல்லாயிருக்கும். பட்டர் மாதிரி பட்டர் இல்லாதனால எங்கள் வீட்டில் ஆயில் போட்டு பிள்ளைங்களுக்கு செய்கிறேன். இப்போ தயிர் வச்சு சாப்பிட்லாம், சைடிஸ் என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா அதில் காரம்லாம் போட்டிருக்கோம் நம்ம, அதனால காரமாக தான் இருக்கும். சூப்பராக
பன்னீர் பரோட்டா ரெடி. மைதாவில் பண்ணலாம், ஆனால் அது உடம்புக்கு நல்லது இல்லையா, கோதுமை மாவில் செய்யலாம். இங்கே பாருங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா பிரிங்கி வராத அளவுக்கு இப்போ போடணும். பிரிங்க வந்துட்டு இல்லையா லைட்டாக பாருங்க எப்படி இருக்கும் இல்லை ஸ்டப் பண்ணதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும்.